அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐத்தி கிச்சனுக்கு ஓடி வாங்க. செம்மையாக நாக்கு ஊற ஊற சிக்கன் குருமா செய்ய போகிறோம். எல்லாரும் செய்கிறது தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. என்ன வித்தியாசம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நிஜமாகவே நாக்கு ஊறும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் 1.5 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துருக்கேன். கழுவாமல் எடுக்காதீங்க, ரொம்ப தப்பு. கழுவிடுங்க. நான் கழுவிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, இது கூடவே 250 கிராம் தயிர். தயிர் எதுக்குன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சிக்கனில் ஊறினதும் பயங்கர டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அதுக்கு தான் தயிர். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்து அது கூட ஒரு பிரிஞ்சியில் ஒரு 10 மிளகு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது வாசனை வரட்டும். 1 டீஸ்பூன் சீரகம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. ஒரு பச்சை மிளகாய். உங்ககிட்ட காரம் தேவை அப்படின்னா நீங்கள் 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஏன் போடுறோம்? குளிர்மைக்காக, வாசனைக்காக. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அது வதங்குறதுக்காக. இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேருங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவும் அந்த கோல்டன் கலராக வதங்கி அப்படி வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்க்கலாம். அடுப்பை எப்போவுமே மிதமான தீயில வைங்க. எப்போவும் மிதமான தீயில வச்சு சமைக்கிற சாப்பாட்டுக்கு தனி சுவை உண்டு. இது கூடவே கொஞ்சம் புதினா தலை, ஒரு அரைப்பிடி கொத்தமல்லி தலை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இப்படி குருமா செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு. செஞ்சு பாருங்கள். நான் 2வது பால், அதாவது தேங்காய் பாலில் 2வது பால், 1/2 கப் தண்ணி, 1/2 கப் பால், அந்த மாதிரி சேர்த்து இதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் அவியறதுக்காக. அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம் ஒரு 4 நிமிஷம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கொதித்து அவிஞ்சிருச்சு சிக்கன். இது கூடவே 1/2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். எல்லாத்துக்கும் தேங்காய் பாலா அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது. தேங்காய் பால் உடம்புக்கு நல்ல கொழுப்பு, ஓகேவா? தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். எனக்கு வாசனையே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் எல்லாம் வானுது. ரொம்ப வாசமாக இருக்குது. நான் இன்றைக்கி என் வீட்டில் சிலோன் பரோட்டா, பீச் பரோட்டா போட்டிருக்கேன். அது கூட சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு நாக்கு ஊறினதால நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.